அடடே, புளியங்கா. ஆமா, நல்லா தேர்ன புளியங்கா. பழம் கிடையாது, செங்காய் இருக்கக்கூடாது, காயா இருக்கணும், பச்சை காயா இருக்கணும். அந்த புளியங்கா, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு தான் இதுக்கு தேவை. அவ்வளவுதானா? ஆமா, இந்த சூப்புனா சிறப்பு மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வேணும் போது வெஜிடபிள்ஸ் அதில் போட்டு ஊற வச்சு சாப்பிடலாம். ஓகே. அதில் கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, நூக்கல், முருங்கைக்காய், பாவக்காய் எல்லாமே போடலாம் அதில். ஓகே, இது வந்து காய்கறி ஊறுகாய். ஆமாம், வெஜிடபிள் சிறப்பு. ஆமாம், சிறப்பு ஊறுகாய்க்கு சிறப்பு. வினிகர்லாம் இல்லாமல் ஒரு வருஷம் கூட கெடாமல் இருக்கும். சூப்பராக செஞ்சிடலாமா? வீடே மணக்குதுமா. ஆமாம், அந்த புளியங்காவை இது மாதிரி வேக வச்சிடணும். தண்ணி போட்டு, தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு இது நல்லா வெந்து ஆறின பிறகு இதனோட இது மேல் தோல் எடுக்கணும். எடுத்தா இப்படி வந்துடும். எடுத்துட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். சூடு ஆறின பிறகு பார்க்கலாம். ஓகேம்மா. அந்த வேக வச்ச புளியங்காவை எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கணும். தண்ணியிலேருந்து எடுத்து இதில் போட்டுக்கணும். ஓகே. போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னா இதை நல்லா இப்படி உரிக்கணும். இப்படி உரிச்சிட்டு இந்த மேல் பொட்டெல்லாம் உரிச்சிடணும். இதை மட்டும் எடுத்து இந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்துக்கணும். நண்டுல ஃப்ளஷ் இருக்கிற பாரு, அது மாதிரி ஃப்ளஷ். வெஜிடேரியன்ஸ் கூட இதை பார்ப்பாங்கம்மா. இந்த நண்டு ஃப்ளஷ் இதை எடுத்து இந்த புளியங்காய் ஃப்ளஷ் எடுத்து தண்ணியிலே போட்டுடணும். ஓகேம்மா. தண்ணியிலே போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி எடுக்கணும், க்ளீன் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகேம்மா. உப்பு, மஞ்சத்தூள், புளி எல்லாத்தையும் காய்ச்சி சிறப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் வடக்கட்டி இது மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். என்னம்மா மறுபடியும் கலைஞ்சிட்டு இருக்கீங்க? செகண்ட் டைம் இதில் ஃப்ளஷ் இருக்கு இன்னும். 2 வாட்டி நல்லா கரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். சரிம்மா. கரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் சிறப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இந்த மிளகாவை பாதியாக கிள்ளி அந்த சிறப்பில் போட்டு வைக்கணும் காரத்துக்கு. வேணும் போது வெஜிடபிள்ஸ் போட்டால் அந்த காரம் நல்லா இறங்கியிருக்கும். அதில் காரமாக புளிப்பாக உப்பாக ஒரு சிரப். ஆமாம், சூப்பர்மா. இதை ஃப்ரிட்ஜில் முடிஞ்சா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லையா 10 நாள் வெயிலில் நல்ல வெயிலில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, கெடவே கெடாது. டேஸ்ட்டு இந்த டேஸ்ட்டு பாரு. ஆனால் மிளகா ஒன்றும் காரம் இறங்கலை, வெறும் புளிப்பு உப்பு மட்டும் டேஸ்ட்டு பாரு. பானிபூரி விட டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்குதா? என் கை காலியாக தான் இருக்குது. ஓகே, இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.